தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புரட்சி தமிழர் கட்சியின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமிகு ஜே.பி. ராஜன் அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். புரட்சி தமிழர் கட்சி கேட்கும்போதே ஒரு வேகம் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பேரை கேட்ட உடனே. இந்த கட்சி எப்போது தொடங்கப்பட்டது, அதன் குறிக்கோள் கொள்கைகள் என்ன? இது கட்சியாக இப்போ செப்டம்பர் 1 தான் தொடங்கினோம். ஆனால் இது 2000 ஆண்டே தொடங்கப்பட்டது. இயக்கமாக இருந்தது, புரட்சி தமிழ் இயக்கமாக இருந்தது. 2000 ஆண்டு தொடங்கப்பட்டது. இதில் பல்வேறு தமிழ் அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் ஒன்றாக பயணித்தாங்க. தமிழ் உணர்வு உள்ளவர்களாக இதில் இருந்தாங்க. அது அப்படியே நான் கல்லூரி படிப்பை முடித்து நான் வந்த காலகட்டத்தில் இதில் இணைஞ்சேன். இது எனக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது. இதில் நான் இணைஞ்சு இதில் 2000 நாங்கள் தமிழ் தேசியம் பேசிட்டு நாங்கள் வளர்ந்து வந்துட்டு இருந்தோம். 2009 காலகட்டம் வரும்போது நாம் தமிழ் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் தொடங்கப்பட்ட போது அதில் சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதில் சேர்ந்து நாம் தமிழ் இயக்கத்தில் சேர்ந்து பயணித்தோம். அப்போ சீமான் போன்றவர்கள் நல்ல ஒரு பேச்சாளராக இருந்தார். அப்போ அவர் தலைமையில் தான் அந்த நாம் தமிழ் இயக்கம் தொடங்கி அதோட முன்னெடுத்து கொண்டு போகும்போது அப்போ நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறதுனால் அவர் வழி நாங்கள் அனைவரும் இதை பின்பற்ற ஆரம்பித்தோம். பின்பற்றி நாம் தமிழ் இயக்கத்தில் நாங்கள் தொடர்ந்தோம், பணியாற்றி 2018 நாம் தமிழை விட்டு சீமானோட போக்கு சரியில்லாத போனால அவரோட செயல் ஒன்று சொல் ஒன்று அது போல் ஏற்பட்டதுனால நான் நாம் தமிழ் இயக்கத்திலேருந்து வெளியே வந்துட்டேன், கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டேன். அதன் பிறகு 6 ஆண்டுகள் தோழர்கள் நாங்கள்லாம் ஒருங்கிணைச்சு பேசணும். நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டோம். நம்மளோட இயக்கமும் புரட்சி தமிழ் இயக்கமும் பெருசாக செலவெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா எங்கள் இயக்கத்தில் இருந்த நிறைய பேர் நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சிட்டாங்க. அவர்களும் உள்ள அந்த நேரத்தில் பயணிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் அவங்கள கூட்டு பேசினப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சீமான் கொஞ்சம் டைம் கொடுப்போம் போட்டோம். இப்போ இது வரைக்கும் அவர் சில முன்னெடுப்புகள்லாம் 2018 வரைக்கும் அவர் முன்னெடுப்புலாம் ஓரளவுக்கு செயல்களில் மாறுதல்கள்லாம் கொஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்போ சரி பரவாயில்ல நம்ம கொஞ்சம் விடுவோம், நீங்கள் போயிட்டீங்க தோழர், நீங்களெல்லாம் வர முடியாது, நீங்கள் சொன்ன மாதிரி உடனே வர முடியாது, நாங்கள் வேணால் கொஞ்ச நாள் பயணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நாங்கள் சரி சைலண்டாக இருந்தோம். அதன் பிறகு 2024 இந்த இது வரும்போது தோழர்கள்லாம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தோழராக சீமானால் கடுமையாக பேசி வெளியேற்றப்பட்டார்கள். அவர் பிடிக்காமல் ஒதுங்கி போனார்கள். ஏன்னா 2000 ஆண்டுகள்லேருந்து நாங்கள் மாவீரன் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு தமிழரசு தலைவராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர் வழி பின்பற்றி வரோம். அவர் கருத்துக்களுக்கும் சீமானோட கருத்துக்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அவர் பெயர் பயன்படுத்தி இவர் தப்பான ஒரு அரசியல் செய்கிறார்ன்றது தோழர்கள்லாம் அது உணர்றாங்க. அப்போ இந்த போக்கு சரியில்லாமல் போகவும் கண்டிக்க பார்க்கலான்னு பார்த்தா சீமான் ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையாக வளர்ந்துட்டார். இதில் இருக்க தோழர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு அவங்களால சீமான் கிட்ட போராட முடியல. ஏன்னா சீமான் 2009 அப்புறம் தான் இந்த அரசியலை பற்றி பேசுகிறாரே தவிர அதுக்கு முன்னாடி அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவருக்கு பிரபாகரனையும் தெரியாது, அவருக்கு தமிழரசனையும் தெரியாது. அவர் இந்த திரைப்பட இயக்குநர்கள் அவங்க கூடலாம் பயணிக்கும் போது தேசிய தலைவரோட நான் ரொம்ப தொடர்பில் இருந்தேன். அதெல்லாம் அவர் அது அந்த கறி சாப்பிட்டேன். அதெல்லாம் எப்படின்னா பின்னால் வரும் முட்டாள்களுக்கு இது என்ன தெளிவாக போகிறது அப்படின்னு வடிவேல் ஒரு காமெடி வரும் இல்லையா, நீங்கள் இந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி ஏற்படுது, இந்த தலையோடு இந்த உடம்பு ஒட்ட போகிறது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் தெரிஞ்சிருந்து தான் நீங்கள் நாம் தமிழில் இருந்தீங்களா? இல்லை, நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருந்து நாம் தமிழ் இருந்தோன்னா நாங்கள் நாம் தமிழுக்குள்ளே போகும்போது இவர் அந்த டீமோடு வரார் இல்லையா, ஒரு இயக்குனர் ஒரு டீமோடு வரும்போது அவங்களும் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட இயக்குநர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களோடு சேர்ந்து பயணிக்கும் போது அப்போ அவராக தான் இவர் பார்க்க முடியும். தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்ட இயக்குநர்கள் இருக்கும்போது அந்த நேர்மையாளர் கூட இவரும் சேர்ந்து வரும்போது நமக்கு எது வெற்று காகிதம் எது பிரிண்டட் காகிதம் தெரியல. அப்போ நாங்கள் பயணிச்சாப்பா அது இவர் நல்ல ஒரு
ரைட்டர் சீமானு நல்ல ஒரு திரைக்கதை அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். ஒரு படத்தை வந்து வெற்றி அடை செய்வதற்கோ இல்லைன்னா மற்றவர்கள் மனதில் வந்து ரொம்ப ஆழமாக அதை பதிய வைக்கிறதுக்கோ கூடிய திறமை பெற்றவராக இருந்தார். அது எங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு நபராக இருக்கும்போது நாங்கள் வந்து தலைவர் தமிழரசரோ இல்லைன்னா தமிழுக்காக போராடுறீங்களோ இவர் வழி புக்குகளாக படிக்கிறோம், அவர் வழி நடக்கிறோம் அப்படின்னும் போது இதையும் நாங்கள் வந்து அவர் லெவலுக்கு நாங்கள் வச்சு பார்க்குறோம். அப்போ இவர் மேடைகளை பேச்சு இதெல்லாம் கேட்கும் போது சீமானோட மேடை பேச்செல்லாம் நானும் மெய் செலுத்த ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் அவர் கூட வந்து இணைஞ்சு பயணிக்கும் போது அதுக்குண்டான தகுதி அவருக்கு இல்லைன்றது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா சொல் ஒன்று செயல் ஒன்று அப்படின்னு சீமான் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரோட அதுக்குண்டான தகுதி அவர் தலைவருக்குண்டான எந்த தகுதி அவர்கிட்ட இல்லைன்னு நாங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் எடுத்துருச்சு. ஏன்னா அவர் கூட நெருங்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு அப்புறம் கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கூட நெருங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்போது அவரை பற்றி நிறைய செய்திகள் நிறைய நிகழ்வுகள் கண் முன்னே பார்க்குறோம். அதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு தலைவனுக்கு அழகு ஒழுக்கம், அந்த அடிப்படை ஒழுக்கம் இல்லாத ஒரு நபர். அதே மாதிரி தனக்கு பின்னால் வரும் சந்ததிகளுக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு நபர். அவர் தான் தலைவர். ஒரு தலைவன் என்பது முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அந்த முன்மாதிரி தன்மை இல்லாத ஒரு நபர். நான் என்ன வேண்டுமானாலும் நான் செய்வேன், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நான் சொல்வது தான் சரி அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபராக வந்து சீமான் இருக்கிறார். ஆமாம், அது சர்வாதிகார ஆட்சியை கூட நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் வந்து அவர் தப்பான ஒரு பாடத்தை இளைய தலைமுறைக்கு இப்போ போதிக்கிறார். அது வந்து எங்களால் ஏற்க முடியல. அப்போ இவரோட தப்பான அந்த அணுகுமுறைக்கு நாமும் துணைக்கு போகக்கூடாது என்பதில் வந்து எனக்கு முதல்ல வந்து எனக்கு முன்னாடி தோழர் சிவா தமிழன் அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தோட மாவட்ட அமைப்பாளராக இருந்தார். அப்போ ஆரம்பத்தில் மாவட்ட அமைப்பாளர் என்ற இதுதான் அது 2009 தொடங்கப்பட்டு 2013 பதிவு பண்ணுற வரைக்கும் அது மாவட்ட அமைப்பாளர் என்ற பேரில் தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமே அப்போ சிவா தமிழன்றவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஒருங்கிணைச்சு அங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தினார். அப்போ சீமானை வந்து நாம் தமிழர் கட்சி அவர் தொடங்கினால சீமானை வந்து கூப்பிட்றோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ அவர் கூட இணைந்து நான் பணியாற்றுறேன். நாம் தமிழர் கட்சிக்காக வந்து மீட்டிங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு மீட்டிங்லாம் நடந்துச்சு, எல்லாம் போச்சு. அதன் பிறகு அவர் சிவாவுக்கு வந்து சீமானுடைய போக்கு பிடிக்காம போனால அவர் என்ன பண்ணார், நான் விலகுகிறேன். 2012 பாதியிலே வந்து அவர் சீமானுடைய போக்கு அவர் பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா சீமான் வந்து ஒரு ஆர்டர் போட்டார்னா அதை வந்து மீறக்கூடாதுன்ற மாதிரி அவர் தப்பான ஒரு கருத்தை பதிவு பண்ணாலும் தப்பான ஒரு வந்து செயலை செய்ய சொன்னாலும் அதுக்கு மறுபேச்சு பேசாமல் செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை வந்து கொண்டு வருகிறார். அது வந்து சிவாவுக்கு பிடிக்கல, சிவாவுக்கு தமிழருக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா அவர் வந்து முழுமையாக தமிழ் தேசத்தை ஏற்றுக்கொண்டவர். அவருக்கு இந்த நடவடிக்கைகள் சுத்தமாக பிடிக்கல. அதனால் அவர் என்ன பண்ண, நான் போகிறேன் அப்படின்னா. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், தோழர் நீங்கள் போங்க, நான் தொடர்ந்து பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து பயணிக்கிறேன். அதன் பிறகு நாம் தமிழ் இயக்கங்கள் வந்து புதிய புதிய நிர்வாகிகள்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் அப்படின்னு நிர்வாகி மாற்றுறாங்க. அப்படி இருந்தும் கூட என்னோட இதை வந்து அவங்க வந்து பொருட்படுத்தலை. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் என்ற பேர் இருந்தாலும் கூட அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளருக்கு உண்டான எந்த ஒரு அதிகாரத்தையும் இதுவும் எனக்கு கொடுக்கல. அவங்க வந்து என்னை சார்ந்து வந்த நபர்கள் கூட செய்வதறியாது தவிக்கிறாங்க. என்னை சார்ந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சொல்லி என் கூட வந்து 2009 பின்னாடி வந்தவங்க கூட தவிக்கிறாங்க. இவங்க யாரும் வந்து புதிதாக வந்த சின்ன பசங்களை வந்து மாவட்ட தலைவராகவோ மாவட்ட செயலாளரோ ஏற்றுக்கொள்ளலை. இருந்தாலும் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு என் கூடவே அவங்க பயணிக்கிறாங்க. 2018 நானும் வெளியே வரேன். அப்போ என் கூட சேர்ந்து ஒரு 150-200 மெம்பர்கள் வெளியே வராங்க. வேணான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு இப்போ ஏன்னா உங்களுக்கு மரியாதை இல்லை, எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி. இப்போ நீங்கள் அமைப்பாக முதல்ல செயல்பட்டீங்க, அதுக்கப்புறம் நாம் தமிழருக்கு வந்தீங்க. அந்த அமைப்பாய் செயல்பட்ட நீங்கள் அதே அமைப்பை மறுபடியும் புதுப்பித்து அதை நடத்தாமல் ஒரு கட்சியை தொடங்குவதற்கான காரணம் என்ன? கட்சியை தொடங்குவதற்கு காரணம் என்னென்னா, அமைப்பாக செயல்பட்டால் நம்ம வந்து பேரளவில் மட்டும்தான் இருப்போம். ஏன்னா இப்போ கட்சியோடைய அடையாளம் தான் வந்து ஒரு பெரிய திரளான கூட்டத்தை வடிவமைக்குது. ஒரு ஆட்சி கட்டமைப்புக்குள்ளே நம்மளை வந்து கொண்டு போய் நிறுத்த முடியும். இந்த தமிழ் குடிக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறோமோ அதை நம்ம செய்ய முடியும். இப்போ தலைவர் என்பவர் எப்படி வந்துட்டாங்கன்னா, சீமான் போன்றவர்கள் வந்து தலைவர்
என்றால் அவங்க வந்து எது செய்தாலும் நம்ம கண்டு கொள்ளக்கூடாதுன்ற ஒரு மனப்போக்கில் வந்துட்டாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து தன்னோட உட்கட்சி ஜனநாயகம்ன்றது இல்லை, உட்கட்சி ஜனநாயகம் என்பது இல்லாமல் போனது மட்டுமல்லாமல் அவர் என்ன இப்போ எப்படி பண்ணுறாருன்னா தன்னோட ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி அதை நடத்த ஆரம்பிச்சார். ஒரு ஹிட்லர் மெத்தடில் அவர் எப்படின்னா ஹிட்லர்கிட்ட இருக்கவங்க ஒரு வெளிப்பிடித்தவர்களாக மாற்றப்படுகிறார்கள். அவர்கள் சயின்டிஃபிக்காக மாற்றுறாரு ஹிட்லர்ன்றது அது தனியே வரலாறு. இவர் வந்து என்ன பண்ண வார்த்தை ஜாலங்களால் புதிய தலைமுறை பிள்ளைகளுக்கு தமிழ் தேசியத்துக்காக போராடியவர்கள் எல்லாம் பற்றியும் இவருக்கு ஒன்றும் தெரியாது. சீமான் வந்து அடுக்கு மொழியில் பேசுவார். உலகத் தலைவர்களை பற்றி சிறு சிறு குறிப்புகள் போல் இந்த இதில் வரும் பார்த்திங்கன்னா கேலண்டரில் வரும் பாருங்க ஒரு வரி செய்திகள் போல் இது போலெல்லாம் போடும்போது எல்லாம் விசில் எடுத்து கைத்தட்டக்கூடிய இளம் வயது பிள்ளைகள். அவங்களுக்கெல்லாம் இந்த தமிழ் தேசியத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அவங்கள இப்போ தமிழ் தேசியத்துக்காக பாடுபட்ட யாரை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தமிழரசனையோ வாத்தியாரையோ யாரையும் தெரியாது, லெனின் போன்றவர்களையோ யாரையும் தெரியாது. ஆனால் இவர்கள் என்ன பண்ணனா அவருக்கு தமிழ் தேசியம் என்றால் அது அதை கொண்டு வந்தவரே சீமான் அப்படின்ற ஒரு மாயை ஜாலத்துக்குள்ளே அவர்கள் வந்து சிக்கிக்கொண்டார்கள். அவங்க வந்து சீமான் வந்து சக்திமான் போல தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாயா ஜாலத்தை உருவாக்குவார், மாடியிலேருந்து கீழே குதிச்சா அவர்கிட்ட தாங்கி பிடிப்பார் அப்படின்ற ஒரு மனப்போக்கில் அவருக்கு வந்து உருவாக்கிட்டாங்க. அப்போ இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ குடி, தமிழ இளைஞர்கள், தமிழ இளம் பெண்கள் இவங்கெல்லாம் வந்து இவங்களோட பாவத்திற்கு நானும் ஆளாகக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நான் வெளியே வந்துட்டேன். அப்போ என் தோழர்கள்லாம் வந்து நீங்கள் ஏன் தோழர் வெளியே வந்துட்டீங்கன்னு சொல்லி என்னை கேட்டாங்க. அப்போ எனக்கு என்னால் வந்து உள்ளே வந்து எப்படின்னா ஒரு ஆசிரியருக்கு ஒரு பள்ளியில் வந்து ஒரு பிடிக்காத மாணவர்களை எப்படி பிடிக்காத ஆசிரியர்களையே அந்த கூட பணி செய்யும் ஆசிரியர்கள் எப்படி வந்து நடத்துவார்களோ எப்படி அவர்கள் வந்து ஒதுக்குவார்களோ அது போட என்று ஒதுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நான் புதிதாக கட்சி தொடர இந்த 2 தினங்கள் ஆகிவிட்டது. இந்த 2 தினங்களில் நாம் தமிழில் நேற்று ஜாயின் பண்ணவங்க கூட ஒரு தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி என்னை திட்டுவதும் நாம் தமிழுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்பதும் அதெல்லாம் வந்து இது வழக்கமாக எல்லா கட்சிகளும் நடைமுறை உள்ளது. இவங்க கொஞ்சம் அதிகமாக செய்கிற அது இவங்க தரங்கட்டு போய் செய்கிறாங்க. அதிகமாக செய்கிறது வேறு. கட்சி சார்ந்து ஒரு கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட பிறகு அந்த கட்சியை சார்ந்து அவர்கள் வந்து ஒருத்தரை பற்றி வன்மையாக பேசுறது அது எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் சார்ந்த குடும்பங்களையோ இல்லது அவர் வந்து இத்தனை ஆண்டு காலமாக இந்த தமிழ் தேசியத்துக்காக பாடுபட்டதையோ கொச்சைப்படுத்தி பேசும்போது எந்த ஒரு தமிழ் உணர்வாளருக்கும் அதுக்கு உண்டான ஆத்திரமும் கோபம் வரும். அப்போ எனக்கு வரும்போது உங்களை மட்டும் இல்லாமல் அதாவது மாவட்ட அமைப்பாளர் அமைப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாவட்ட காவல்துறை அதிகாரி அவங்களே இந்த மாதிரி பேசுகிறாங்க, அவங்க குடும்பத்தை பற்றிலாம் அந்த நாம் தமிழர் கட்சியினர் பேசுகிறாங்கன்னு ஒரு செய்தி வந்து அதெல்லாம் உண்மையான செய்திகள் தான். அதெல்லாம் உண்மையான ஏன்னா நான் அந்த இருந்த காலகட்டத்தில் கூட சீமான் கிட்டேருந்து வர உத்தரவுகளை வந்து நான் அடிப்பணிய மாட்டேன். ஏன்னா அந்த உத்தரவுகளுக்கெல்லாம் சரியான உத்தரவுகளாக தான் செய்யலாம். இப்போ நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நமக்கு நியாயம் என்று ஒன்று படும்போது அதுக்கு எதிராக நீ செயல்படணும். ஒபைமை ஆர்டர் இதுதான் சீமானோட கோட்பாடு. அது வேட்டை நாய் போல் அவர் காட்டும் திசையில் நாங்கள் பாயணும், அதுதான் அவரோட ஆர்டர். அது என்னால் செய்ய முடியல. நான் வந்து இளைமறை காய்மரமாக வந்து இந்த கட்சி தொடங்கியதற்கு மிக முக்கியமான காரணம் அவரை நம்பி போயிருக்கிற அதை எதுவுமே அறியாத அந்த மக்களை திசை திருப்புவதற்காக பண்றீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அவரை நம்பி போயிருக்கிற ஒன்றும் அறியாத இளஞ்சிறார்கள், இளம் சிறுமிகள், அவர்களை நம்பி உள்ள குடும்பங்கள், இவங்களை காக்கணுன்ற ஒரு இதில் நம்ம தோழர்கள் எல்லாம் வந்து இதை வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவர்களோட தூண்டுதலின் பேரில் அதே நேரத்தில் என்னோட நண்பர்கள் வந்து நாம் தமிழில் இன்னும் இருக்கிறாங்க, முக்கிய நிர்வாகி பதவியில் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து நான் தொழில் இவரோட நடவடிக்கை பிடிக்கல, நாங்கள் எப்போ வேணால் வெளியே வருவோம், நீங்கள் ஒரு கட்டமைப்பு பண்ணுங்கள், நாங்கள் உள்ளே இருக்கிறோம், சரியான நேரத்தில் நாங்கள் வந்து உங்கள் கூட இணைந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நாம் தமிழுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு எனக்கு இருக்குது. என்னை மதிக்கக்கூடிய என் வயதுக்கு உட்பட்ட நான் பயணிக்கும் போது பயணித்த நபர்கள் இன்னும் நாம் தமிழில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து மிகப்பெரிய பதவிகள்லையும் சில பேர் இருக்கிறாங்க. மாவட்ட பொறுப்புலையோ இல்லை மாநில பொறுப்புலையோ இருக்கிறாங்க.
சின்ன சின்ன கிராமங்கள் வாரியாக இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து சாதாரண உறுப்பினர் பதவியிலும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவர்கள்லாம் வந்து இந்த சின்ன பிள்ளைகள் கூட இப்போ 18 வயது நிரம்பாத பிள்ளைகள், இல்லை 18 வயதுக்கு 25 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள், இப்படிலாம் சரியாக வந்து தமிழ் தேசியத்தை பற்றி அறியாத பிள்ளைகள், இவர்கள்லாம் வந்து இவங்க சொல்லும் போது இவங்க ஒதுக்கப்படுகிறார்கள். இவங்க அனாவசியமாக நடத்தப்படுகிறார்கள். ஏன்னா இப்போ ஒரு பெரிய பதவியில் இந்த இவங்க உட்காந்துருப்பாங்க, யாருன்னா சின்ன பசங்க உட்காந்துருப்பாங்க, ஏற்கனவே உள்ள சீனியரை வந்து ராக்கிங் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க தான் மட்டும்தான் வந்து இந்த அளவிற்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சி மீது எதிர்ப்புணர்வை காட்டுகிற நீங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி தலைவர், செயலாளர், பொருளாளர் இல்லாமல் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற அந்த பொறுப்பை எடுத்திருக்கீங்களே, இது நாம் தமிழர் கட்சியோட தாக்கம்னு நினைக்கிறதா? அப்படி இல்லை. ஏன்னா இப்போ புரட்சி தமிழர் கட்சி என்பது ஜேபி ராஜனுக்கு சொந்தமான கட்சி கிடையாது. இது வந்து இப்போ ஏற்கனவே புரட்சி தமிழ் இயக்கமாக இருந்தது, இது கட்சியாக மாறி இருக்கு. நாளைய நாளைய எதிர்காலத்தில் அது சரியானது, அது அதில் வந்து கருத்து இல்லை. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைய இதுக்கு தலைவர்னு இல்லாமல் ஒருங்கிணைப்பாளர்னு வரீங்க. ஏன் ஒருங்கிணைப்பாளர்னா, நான் எப்போ வேணாலும் வந்து இந்த கட்சியை, இந்த அமைப்பு கட்சியிலேருந்து நான் வந்து ஜனநாயக ரீதியாக இன்னொருத்தருக்கு இந்த இடத்த விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன், ஜனநாயக ரீதியாக. ஏன்னா இது எனக்கு உண்டான கட்சி கிடையாது. இந்த கட்சியில் நானும் ஒருவனாக பயணிக்கிறேன். இப்போது வந்து தற்காலிக தலைமையாக நான் இருக்கிறேன், தற்காலிக தலைமை இருக்கிறேன். இன்னொரு தலைமை கொடுத்துட்டு நீங்கள் அந்த தலைமையின் கீழே இருப்பீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ சரியான தலைமை வருது. இப்போ நாளைக்கு இந்த நாம் புரட்சி தமிழ் இயக்கத்தை கட்சியை வந்து வழிநடத்துக்கு சரியான தலைமை வருதுன்னா அவங்களுக்கு விலைக்கு வழி கொடுக்க வேண்டியது கடமை எங்களுக்கு இருக்குது. இதுதான் வந்து ஒரு சரியான தமிழ் தேசியம். சர்வாதிகார போக்கை வந்து கடைபிடிக்கிறது தமிழ் தேசியம் அல்ல. இப்போ நீங்கள் தீர்மானங்கள்லாம் நிறைய போட்டிருக்கீங்க. இதில் வந்து தேசிய தலைவர் அவருடைய தலைமையிலான அப்போ இருந்த விடுதலை புலிகள் இயக்கத்தின் தடையை நீக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் இருக்குது. அதாவது இது அரசுக்கு, இந்திய ஒன்றிய அரசின் செயல்பாட்டுக்கு எதிராக இல்லையா? அது அப்படி வந்து எதிராக உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, 35 ஆண்டு காலமாக தமிழ் மக்கள், தமிழ் குடி இந்த நம்மளை நம்பி இலங்கையிலேருந்து இங்கே வந்து இருக்காங்க. வந்து அவங்க வந்து இலங்கையில் போர் முடிஞ்சிடுச்சு, அங்கே வந்து ஆட்சி கட்டமைப்பு மாறிடுச்சு. அப்படி இருந்தும் அவங்க வந்து இன்னும் அங்கே வந்து ஒரு அகதிகளாக இருக்காங்க. ஒரு ஆயுள் தண்டனை கைதி கூட 20 ஆண்டுகளில் வந்து விடுதலை வெளியே போயிடுவான். அப்படி இருக்கும்போது அவங்களை வந்து சிறைகளை உடைத்து அவங்களை வந்து தான் எந்த தேசத்திலிருந்து வந்தோம் என்பதை மறந்துட்டாங்க. அவங்க முழுமையாக இந்திய குடிமக்களாக மாறிட்டாங்க. அவங்க ஆனால் வந்து ஒரு ஒரு கூண்டுக்குள்ளே அவங்க அடைக்கப்பட்டிருக்காங்க, முகாம்களில் இருக்காங்க. முகாம்களில் இருக்க நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து முழுமையாக தமிழ் மக்களாகவே மாறிட்டாங்க. அவங்களோட பிள்ளைகள் வந்துருங்க. 35 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மனிதனோட வந்து பிறப்பு இறப்பு வந்து வளர்ச்சி. இப்போ அவன் பிறந்து 20 வருடங்காலே அவங்க திருமணம் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது புதிய தலைமுறை தொடங்கிடுச்சு. அப்படி பார்க்கும்போது 2ஆம் தலைமுறை தொடங்கக்கூடிய இந்த காலகட்டம் நெருங்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது அந்த தலைமுறை இறந்துட்டாங்க. யாருன்னா இப்போ விடுதலைக்காக இங்கே அகதிகளாக வந்தவர்கள்லாம் இறந்து போய் அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்து அடிமைகளாக பிறந்து இப்போ வந்து அவங்க வந்து இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க தாய் தந்தையர் வந்து அகதிகள். ஆனால் இப்போ பிறந்தவங்க இவங்க வந்து ஆயுள் தண்டனை கைதிகள் இல்லையா? அவங்க தாய் தந்தைகள் அகதிகள் அப்படின்ற சொல்லப்பட்டாங்க. குடியுரிமையும் இல்லாமல் இருக்காங்க. ஆமாம், இல்லை. இப்போ அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் அவர்கள் குற்றமா? அவர்கள் இங்கே அகதிகளாக இருக்காங்கல்ல. அகதிகளை விட ஆயுள் தண்டனை கைதிகளாக இருக்காங்க. இப்போ நான் ஒரு தவறும் செய்யாமல் நான் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கேன்னு சொல்லி ஒரு இலங்கை தமிழர் வந்து அவர் பிள்ளைகள் வந்து பேசும்போது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துது. இப்போ அந்த தடையை நீக்குவதன் மூலமாக இவர்களுக்கெல்லாம் விடுவி பிறக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்குறேன், உங்களுக்கு எத்தனை பேர் இங்கே இருக்க விருப்பமோ நீங்கள் இங்கே இருங்க, மீதி யார் போக விருப்பமோ நீங்கள் போங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பையை உறுதிப்படுத்தி அவங்களுக்கு உண்டான இப்போ நஷ்டஈடு அரசாங்கம் ஏற்படுத்தி கொஞ்சம் மக்கள் தான் இருக்காங்க. இங்கன்னா பல கோடி மக்கள் எங்கே இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதுக்கு உண்டான அரசாங்கம் அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு செலவு பண்ணக்கூடிய பணங்களோ, ஒரு வருடத்துக்கு செலவுக்கூடிய பணங்களோ, அவங்களை காவல்துறை வச்சு கண்காணிக்கிறதுக்கு உண்டான செலவு செய்ய பணத்தை வைத்தோ வந்து இந்த மக்களுக்கு உண்டான ஒரு கட்டமைப்பை உண்டு பண்ணி விருப்பம் உள்ளவங்க தமிழர்களாக பிறந்தவங்க இங்கே இருங்க, இல்லை தமிழர்களை ஏற்றுக்கொண்டு தமிழர்களாக போகிறவங்க இருங்க, மீதி இருக்கவங்களாம் வெளியே போகிறதா தான் எந்த போகிறீங்களோ போங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான ஒரு தொகை, சிறு தொகையை கொடுத்து அவங்கள வந்து வழி அனுப்பி வைக்கலாம்ல. அவங்க வந்து எந்த தவறும் செய்யாத ஒரு மக்களை வந்து ஒரு பெரிய தமிழ் குடி சமுதாயத்தை ஒரு அடிமைகளாக, 3ஆம் தரம் பிள்ளைகளாக வந்து விட கேவலமான ஒரு சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்க.
அவங்க என்ன தவறு செய்தாங்க? அவங்க அகதிகளா வச்சிடாதீங்க, விடுதலை கொடுங்கன்னு சொல்றீங்க. விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுத்து அவங்க வந்து ஏன்னா அகதியெல்லாம் வந்தவங்கள ஒரு 75% பேர் இறந்து போயிட்டாங்க. அகதியெல்லாம் வந்தவங்க வரும்போதே அவங்களுக்கு 60 வயசு 40 வயசு 45 வயசு இப்போ கிட்டத்தட்ட அவங்க 85 90 வயசு ஆகிடுச்சு. அவங்களாம் வந்து எத்தனை பேர் இங்கே இறந்துட்டாங்க, இங்கே இதே மண்ணில் புதைச்சி வச்சுட்டாங்க. அவங்கள இறந்தவங்கள கொண்டு போயிட்டு இலங்கையில அனுப்பிச்சி வச்சுட்டாங்க, ஒன்றும் கிடையாது. அவங்களை இங்கேயே அவங்கள வந்து புதைத்து விட்டாங்க. அப்படிங்கும்போது அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இந்த நிமிஷம் வரைக்கும் அடிமைகளாக இங்கே இருக்காங்க. அவங்க என்ன தவறு செய்துட்டு இங்கே அடிமையாக இருக்காங்க? இதை சீமான் போன்றவர்கள் கேட்கணும் இல்லையா? இவர் கேட்கலையே, இது இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்கல. அவர் கேட்கவும் மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து வேற அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து உண்மையை தமிழ் தேசியத்தை கொண்ட அரசியல் செய்திருந்தால் தனக்கு பின்னாடி 36 லட்சம் வாக்குகள் இருக்குது, பின்னாடி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒரு கட்டமைப்பு கொண்டிருக்க ஒரு நபராக இருந்திருந்தால் அவர் வந்து இதுக்காக ஒரு முன்னெடுப்பு இருப்பார். ஒரு நாள் அடையாளம் மட்டும் பண்ணுவார். ஏதாவது பண்ணனா பேப்பரில் போடுவார், செய்தியில் சொல்லுவார், ஒரு நாள் அடையாளம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அது அரசியல் கிடையாது. அது வந்து சரியான சமூக தேசியத்தை கட்டமைக்க முடியாது. அவங்களுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அந்த போராட்டத்தை அவர் எடுக்கணும். மாவீரன் பிரபாகரனை பற்றி பேசுவதா இருந்தால் இவர்களுக்கு அவரை நம்பி சென்ற இவர்களுக்காக உண்டான வேலையை இவர் செய்திருக்க வேண்டும் அல்லவா? மாவீரன் பிரபாகரனை பற்றி பேசுவதற்கு அவர் உண்மையாக இவர் தேசிய இவர் தலைவராக இவர் சீமான் போன்றவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் இதுக்குண்டான வேலையை முன்னெடுத்திருக்கணும்ல, முன்னெடுக்கவே இல்லையே. அப்போ மாவீரன் பிரபாகரன் அவர்களையும் தமிழரசன் அவர்களையும் மாவீரன் தமிழரசன் அவர்களையும் பற்றி தலைவர் அவர்களையும் பற்றி இன்றைக்கி வந்து பேசுவதற்கு எந்த தகுதி இல்லாமல் அவரை வந்து இன்றைக்கி ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி இங்கே இருக்கிற மக்களை வந்து முட்டாளாக்குவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிய தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபரால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ சீமான் கை காட்டுவதனால் வந்து வேட்டை நாய்கள் போல என் மேலே பாய்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு வந்து அவர்களுக்கு தெரியாது இவர்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு அறியாது. ஏன்னா இவர்கள் வந்து மாவீரன் பிரபாகரன் மாவீரன் தமிழரசன் போன்றவர்கள் வழி வந்த உண்மையான ஒரு மாவீரன் கிட்ட தான் நீங்கள் மோதுறீங்கன்னு அவருக்கு தெரியல. வருங்காலங்களில் என் தோழர்கள் ஒன்றிணையும் போது இவங்க அதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அதனால் இவங்க மேலே எனக்கு எந்த வருத்தமும் கோபமும் கிடையாது. ஏன்னா இவர்கள் வந்து கைப்பாவி பொம்மைகள். இவர்கள் வந்து சிந்திக்க தொடங்கினா இவர்கள் வந்து இவர் ஏவி விட்ட வேட்டை நாய்கள் திரும்பி சீமானையே கடித்து குதிரக்கூடிய நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை, இப்போ ரொம்ப கிட்டத்தில் தான் இருக்குது. அது கொஞ்சம் கூடிய விரைவில் நடக்கும். இதே இந்த நாம் தமிழில் இருக்க பிள்ளைகள் மூலமாக சீமான் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து புறக்கணிக்கப்படுவார். இது நடக்க தான் போகுது. ஏன்னா இது வந்து வரலாறு, யாரும் மாற்ற முடியாது. வரலாற்றில் வந்து பிழை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு நபரையும் வரலாறு விட்டு வைக்காது. வரலாறு பிழையாக ஏற்படுத்தக்கூடிய இல்லாத வரலாறு உருவாக்கக்கூடிய ஒரு நபரை வந்து வரலாறு விட்டு வைக்காது. அவர்களை வந்து கண்டிப்பாக களை எடுக்கும். இந்த பிள்ளைகள் வந்து ஒரு மாதிரி இந்த கேம் விளையாடினா எப்படி வந்து ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிடுவாங்க, அந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு வந்து எந்த வரலாறும் தெரியாது. சீமானு பேசிக்கின்ற அந்த பேச்சை தவிர இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது எனக்கு அடிக்கடி வந்து நான் வறண்டு போகுது, நான் தண்ணி குடிக்கிறேன். அப்போ சில நேரத்தில் வந்து நாக்கு குழஞ்சி பேசும்போது இவரால் தெளிவாக பேசக்கூட முடியலையே, சீமான் போன்று 1 மணி நேரம் இவரால் பேச முடியுமா அப்படின்னா, சீமான் வந்து நடிக்கிறதுக்கு தெரிஞ்சவர், நடிக்கிறவர். நான் நடிகன் கிடையாது, எனக்கு நடிக்கவும் தெரியாது. அப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை பேசும்போது எனக்கு உணர்ச்சி வசப்பட்டு தான் பேச தெரியும். ஏன்னா நான் அப்படி தான் பேசியிருக்கிறேன். நான் இளம் வயதுலேருந்து, இப்போ எனக்கு வந்து 45 வயது ஆகிறது, இளம் வயதுலேருந்து 2000 ஆண்டுலேருந்து நான் வந்து இந்த நாம் தமிழுக்கு முன்னால் நான் தமிழ் தேசியத்தை பேசுகிறவர்கள் கூட நான் பயணிக்கும் போது நாங்களாம் உணர்ச்சி வசப்பட்டு அவ்வளோ ஆவேசமாக பேசக்கூடியவர்கள். இந்த தமிழ் தேசியத்தை காக்க வேண்டும் என்று போராடிய நபர்களில் நானும் ஒருத்தன். அப்படி இருக்கும்போது என்னால் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா எது எடுத்துக்க நீங்கள் அந்த தமிழ் தேசியம் அப்போவே பேசுனீங்க. ஆனால் இவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் தமிழ் தேசியம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை மக்கள் தெரிந்து கொள்கிறார்கள் என்ற ஒரு கருத்தும். அது வந்து அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் விற்கணும்னா அதுக்கு வந்து விளம்பரம் தேவை. விளம்பரத்தில் சொல்வதெல்லாம் உண்மை என்று அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க. இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் இருக்க தங்கைகள் எல்லா பெற்றோர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஒரு பொருளை விற்பனை செய்வதற்கு வந்து விளம்பரம் தேவை. விளம்பரத்தில் இருந்தால் அது உண்மை அப்படின்னு வாங்குறாங்க. அது வந்து இப்போ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வந்து பல தீமைகளை விளைவிக்குதுன்னு சொல்லி அரசாங்கம் தடையே போட்டாலும் பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் இங்கே வித்துட்டு இருக்காங்க. அது விளம்பரத்தில் அது வந்து தேடி போய் மக்கள் வாங்குறாங்க. அது போல தான் இந்த சீமான் போன்றவர்களும் இவர்கள் வந்து தடை செய்யப்பட வேண்டிய ஒரு அந்நிய சக்தி ஒரு சீமான் போன்றவர்கள். இவரெல்லாம் வந்து இந்த தமிழ் தேசியத்தை பேசுகின்ற இவர் போல, தமிழ் தேசியத்தை பேசி நடிக்கின்ற இவர் போல அவரெல்லாம் வந்து கலந்தெடுக்க வேண்டிய காலகட்டம் நெருங்கிடுச்சு. இல்லைன்னா வந்து 2018 வந்து இந்த கட்சி வேண்டாம் என்று ஒதுங்கி போன நான் வந்து என்னை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்து இப்போ இவருக்கு எதிராக உட்கார வச்சுருக்காங்க.
வலுக்கட்டாயமாக இவ யார் எல்லாம் நம்ம தோழர்கள் தான். நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற அந்த பிள்ளைகள் தான் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கவங்களும் கூட என் கூட வந்து ஆமாம் இந்த நிகழ்ச்சியில் தோழர் நீங்கள் வந்து எந்த காலத்து கொண்டும் எங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து புது நம்பர்லேருந்து கூப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க நாம் தமிழில் இருக்க பிள்ளைகள்லாம். ஏன்னா எங்களை வந்து குறிப்பாக வந்து கவனிக்கிறாங்க. சப்போஸ் நான் எங்கேயோ ஒரு மீட்டிங்லையோ இல்லை நான் தமிழில் இங்கே பிள்ளைங்க கூட நான் பேசிட்டு இருக்கும்போது உங்கள் கால் வந்துச்சு வச்சுக்கலாம், அதை எவனா ஒருத்தன் பார்த்துட்டேன்னா என்ன அதுலேருந்து தூக்கிடுவான், இல்லை எனக்கு வந்து புதிய ஒரு முத்திரை குத்திட்டு வா, தேவையில்லாம் பழிப்பேர் எனக்கு வந்துடும் சொல்லி பயப்படுறாங்க. எனக்கு வந்து நீலகிரி கூடலூரில் கூட நண்பர்கள் இருக்காங்க, கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், காரைக்குடி, ஈரோடு, சேலம், இது மாதிரி இப்போ பல இடங்களில் வந்து நண்பர்கள் இருக்கிறாங்க நாம் தமிழில். நீங்கள் உறுப்பினர்கள் சேர்ப்ப தொடங்கிட்டீங்களா? இது உறுப்பினர் சேர்க்க இப்போ தொடங்கலை, அது நாங்கள் 6 மாத காலத்துக்கு முன்னாடி தொடங்கியாச்சு. இவங்கெல்லாம் இப்போ எங்களை கூட இப்போ பயணிக்க 1 லட்சம் பேருக்கு மேலே இப்போ எங்க கூட இருக்கிறாங்க, பயணிக்கிறாங்க. இப்போ உங்களுடைய தீர்மானங்கள்லாம் போட்டிருக்கீங்க பார்த்தேன், அதில் நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டில் தொடங்க வேண்டும்னு சொல்கிறீங்க. இதில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது, இதை ஏன் அந்த இதை நீ வலியுறுத்துறீங்க? நவோதயா பிள்ளைகள் வந்து இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு வந்து சரியான ஒரு கல்வி முறை இங்கே வரணும், அப்படின்னா கல்வி கட்டமைப்பு இங்கே ஏற்படுத்தணும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து தமிழோடு சேர்ந்து இருக்கிற கட்டமைப்புகள் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிற கட்டமைப்பு சரியாக தான் இருக்குது, அதுலேயும் சிறப்பான கட்டமைப்பு நவோதயா பள்ளிகள் இருக்குது. அப்போ இங்கே இருக்க பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு கிடையாது, தமிழோடு சேர்ந்து மற்ற உலக மொழிகளும் நமக்கு வேணும். ஆங்கிலம் வேணும், ஆங்கிலத்தோடு சேர்ந்து இப்போ இந்த இந்திய மொழிகளில் வந்து முக்கியமான மொழிகள் வந்து இப்போ ஆட்சி மொழிகளாக இருக்கும்போது அதுவும் இந்த பிள்ளைகளுக்கு வேணும். ஏன்னா வருகின்ற சமுதாயத்துக்கு வந்து இப்போ நவோதயா பள்ளிகளில் மறைமுகமாக இந்தி புகுத்தப்படுகிறது, திணிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு உண்மையும் இருப்பதாக தெரிகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியை எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஆசிரியர் இருக்காங்க. நீங்கள் தெலுங்கு மொழியை எடுத்து இல்லை மலையாளத்தையோ இல்லை வேறு மொழியோ பஞ்சாபியோ எடுத்திங்கன்னா அதற்கான ஆசிரியர்கள் இல்லை. அப்போ தானாகவே அவங்க இந்திக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஆகவே நவோதயா வேண்டாம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இல்லை, இங்கே நவோதயா பள்ளிகள் இங்கே வந்தாலும் கூட தமிழ் வீட்டில் வந்து வலியுறுத்தக்கூடிய மொழியை தான் பிள்ளைகள் எடுப்பாங்க. இந்தி கட்டாயம் அப்படின்னு அதில் இல்லை. நவோதயா பள்ளிகளில் இந்தி கட்டாயம் இல்லை, ஆனால் மறைமுகமாக நீ இப்போ இங்கே இருக்க கார்ப்பரேட் கம்பெனியோட பள்ளிகள்ல இருக்குது. இப்போ அடுத்த மொழிகளுக்கு அங்கே ஆசிரியர் இல்லைன்ற போது நீங்கள் இதை எடுத்தாக வேண்டிய சூழல் வருது இல்லை? இல்லை, தமிழுக்கு இங்கே ஆசிரியர் உண்டு இல்லை, தமிழ் எடுக்கிறாங்க. அதான் நம்ம இருமொழி கொள்கைகளை தமிழ்நாடு ஆங்கிலம் தமிழ்னு அது மும்மொழி கொள்கையாக கொண்டு வராங்க. அந்த மும்மொழியில் எந்த மொழியை வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அந்த வேற்று மொழிகளுக்கான ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை. அப்போ அந்த இந்திக்கான ஆசிரியர் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. அப்போ இந்தியை தானாகவே பெற்றோர் தேர்ந்தெடுக்க வேண்டிய, மாணவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் இருக்குன்ற அப்படி இவங்க ஒரு சூழ்நிலையை கட்டமைச்சாலும் கூட எங்களுக்கு அந்த மொழி வேண்டாம் என்று பெற்றோர்கள் வந்து தன்னோட கருத்தை சொல்ல முடியும். இப்போ தெலுங்கு சார்ந்தவர்களோ இல்லை மலையாளம் சார்ந்தவர்களோ நம்ம மக்கள் அச்சப்படுறது வந்து காவல்துறைக்கு கூட அவ்வளோ அச்சப்பட மாட்டாங்க, ஆனால் அந்த பள்ளி தலைமைக்கு ரொம்ப அச்சப்படுவாங்க. நம்ம பிள்ளைங்களை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றது. அப்போ அந்த பள்ளி சொல்கிறபடி இவங்க நடக்கத்தானே செய்ய வேண்டும். இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தையே வந்து அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி செய்ய வைக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆசிரியர்கள் வந்து ஒரு பள்ளிகளில் ஒரு சில பெற்றோர்களை மட்டும் மிரட்ட முடியுமே தவிர ஒரு பெரிய ஒரு கூட்டமைப்பு வந்து ஒரு பெரிய ஒரு தமிழ் எண்ணத்தையோ இல்லை ஒரு ஊரையே எப்படி மிரட்ட முடியும். இந்த விஷயத்துக்காக நிதியை தடுத்து வைத்திருப்பது, நிதியை கொடுக்காமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம் நினைக்கிறீங்க? இது நிதியை கொடுக்காம வச்சிருக்கிறது மிகப்பெரிய அநியாயம்தான். ஏன்னா வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் கல்வி என்பது தான் ஒரு மனிதனாக உருவாக்குவது. ஒரு 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 குழந்தையை மனிதனாக உருவாக்குவது கல்வி. கல்வி அறிவு தான் அவனை வந்து மென்மேலும் ஒரு ஒழுக்கத்தை போதிப்பது கல்வி. இவர் தான் தாய், இவர் தான் தந்தை, இவர் தான் சமுதாயம் அப்படின்னு அப்படின்னு ஒரு தலைமை பண்பை உருவாக்குறது கல்வி. இந்த கல்வி இல்லாமல் எதுவுமே இருக்காது. அப்போ பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளைகளை வந்து படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இப்போ இருக்கிறார்கள். ஆனால் அதுக்குண்டான கட்டமைப்பு இல்லாமல் அவங்க வந்து வறுமையில் வாடுவதனாலையும் நவோதயா பள்ளிகள் இங்கே வருவதன் மூலமாக பிள்ளைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கல்வி அறிவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையிலேருந்து நவோதயா பள்ளிகள் இங்கே வரணும்னு நாங்கள் வலியுறுத்துறோம். அது தவிர இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தையும் பார்த்தேன். அதை பற்றி கருத்தை சொல்லுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்புனா இப்போ
தமிழ் குடிகள் வந்து பிரிந்து இருக்கிறார்கள். தமிழ் குடிகள் வந்து பலவேறு சாதிகள் ஒன்றுபட்டு தான் ஒரு தமிழ் சமுதாயம். அது அது வந்து இவர்கள் மட்டும்தான் ஒரு தமிழ் சமுதாயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது பல வேறு ஜாதிகள் வந்து ஒன்றிணையணும். அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அப்போ ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் நாம் சிறுவர்கள் நம்ம சிறிய அமைப்பாக பெரிய அமைப்பான்னு தெரியும். அப்போ தான் வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த இதுக்கு சண்டை வராமல் இருக்கும். இப்போ நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் சண்டை போட்டுக்கொண்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் நிலையும் அவங்களே அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், இப்போ நாம் யார் என்பது அவர்கள் அறிய வேண்டும். அவர்களை வந்து கண்மூடித்தனமாக உலகம் தோன்றியது இந்த நிமிஷம் வரை வந்து எல்லாம் வந்து ஜாதியை உருவாக்குனது நாம தான். இப்போ தமிழ் தேசியத்தில் தலைவர் தமிழரசன் அவர்கள், கலியபெருமாள் அவர்கள்லாம் மிக முக்கியமான நபர்கள். இவர்களை வெளிக்கொணர்வதற்கு இவர்களது தத்துவங்களை அல்லது அவர்களது அறிவுரைகளை ஆலோசனைகளை கொண்டு வருவதற்கு, அந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கீங்க? இப்போ நாங்கள் இப்போ நம்ம கூட இருந்த தோழர்கள்லாம் வந்து நூல் வெளியீட்டு விழாவில் இப்போ தமிழரசன் நேர்னால நூல் வெளியீட்டு விழா வச்சுருந்தார். நம்ம தோழர் தான் அவர் வச்சுருந்தார். அதுக்கு சீமான் போன்றவர்கள்லாம் தமிழ் சார்ந்தவர்கள் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் கூட்டமாக நின்றுருந்தேன். இவங்களாம் மேடையில் இருந்தாங்க. இப்போ இங்கே நடந்துச்சு, பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்துச்சுங்க. அதுக்கு நான் போயிருந்தேன். சீமான் போன்றவங்க மேடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சீமான் வரும்போதே ஒரு 200 பேரை ஜீப்பில் வேனில் பெரிய டெம்போ ட்ராவலில் கூப்பிட்டு வந்துட்டார். இருந்தேன். அவர் கூடவே எல்லோரும் உட்காந்துட்டாங்க, மேடையில் உட்காந்தாங்க. அந்த கூட்டத்தில் அரங்கில் நிற்கக்கூட இடம் இல்லை. நிற்கக்கூட இடம் இல்லாமல் நானும் ஒரு ஆளை நின்றுட்டு இருந்தேன் அந்த கூட்டத்தில். சீமானோட முழு பேச்சையும் அவங்க நின்று கேட்டுட்டு இருந்தேன். அவர் பேசுறத முழுமையாக கேட்டுட்டு இருந்தேன். அவர் தமிழரசனை பற்றி பேசாமல் வேறு எதாவது பேசிட்டு இருந்தார். அவருடைய பேச்சு உங்களை வசீகரித்து விட்டதா? வசீகரிக்கிறதுக்காக பேசல, இவர் என்னதான் பேசுறாரு. ஏன்னா இப்போ அந்த இல்லை, இப்போ ஏன்னா அந்த நிகழ்ச்சியை வந்து புக் வெளியிட்டு விழா இல்லையா, அவர் வந்து என்னை வந்து வாங்கன்னு சொல்லிட்டார். தொழில் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு நான் இப்போ சீமான் இப்போ வருகிறாருன்னு சொல்லிட்டாருங்க. அப்போ நான் வாங்கன்னு சொல்லுவேன், வரேன்னு சொல்லிட்டேன். அழைத்தவருக்கு மதிப்பு கொடுத்து வரேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் சொன்னேன் சீமான் வராரு அப்படின்னாங்க. அப்போ தோழர் சிவா கிட்ட நான் கேட்டேன், அப்படின்னா இதில் என்ன தவறு இருக்குது, அவருக்கு நம்ம கூப்பிட்டுருக்காரு, நம்ம போகலாம் அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் போனோம். நாங்கள் போய் அங்கே கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம். கூட்டத்தில் மேடையில் ஒரு 10 பேருக்கு மேலே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டம் முடிய தருவாய் வரை தமிழரசனை பற்றி பேசலையா? அவர் பேசினார். அதை விட கூடுதலாக இவரை பற்றியும் பேசியிருந்தார். வேறு சில விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். தவிர தமிழ் அது எதுக்காக கூப்பிட்டோம்ன்றதை வந்து அவர் பேசலை. ஏன்னா தமிழரசனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் புக் வெளியீட்டு விழா கூப்பிட்டது. நான் அதில் தான் இருந்தேன். ஆனால் அங்கே இப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது மேடை வேணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் நாங்கள் கிடையாது. அது எங்களுக்கு தேவையில்லை. என்ன சொல்ல வருமோ அது மக்களிடம் சென்று சேர்ந்தால் எங்களுக்கு போதுமானது. இப்போ தமிழ் தேசியவாதிகள்லாம் ஒன்றிணைக்க வேண்டும், ஒரு தமிழர் அரசை நிறுவ வேண்டும்னு நினைக்கிறீங்க. அது இயலுமா? எதிர்காலத்தில் அது நடைபெறுமா? கண்டிப்பாக நிகழும். அது நிகழாமல் பார்த்துக்கொள்வது தான் சீமான் போன்றவர்களோட வேலை. ஏன்னா தமிழ் குடி ஒன்று இருந்தால் சீமானுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா சீமானை யாரும் வந்து தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா வந்து அவரை பற்றி நெருக்கமாக இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும். அது சீமான் வந்து என்னை இல்லைன்னு புறக்கணித்தாலும் சீமானுக்கு ரொம்ப மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நான் இல்லை, அது எனக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு ஜால்ரா போடுறவங்க தான் ரொம்ப நெருக்கத்தில் இருக்க முடியும். உங்கள்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அதில் அதுக்கான பதிலில் சீமானை உள்ளே கொண்டு வந்துடுறீங்களா? என்ன காரணம் அது? ஏன்னா சீமான் வந்து இந்த தமிழினத்தோட துரோகின்னு நான் நினைக்கிறேன். நான் தமிழினத்தோட ஒரு அந்நிய சக்தியாக தான் சீமான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு தமிழை பற்றி பேசாமல், தமிழ் குடியோட வளர்ச்சிக்கு பாடுபடாமல், உங்களுடைய சுய லாபத்திற்காக, உன்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய சுய லாபத்திற்காக தப்பான ஒரு விஷயத்தை தமிழர்கள்கிட்ட கட்டமைக்கிறீங்க. எப்படின்னா ஒரு பாடல் சிறப்பாக இருக்கணும்னா அதில் மானை தேனே பொன்மானை போட்டால் அந்த பாடல் வந்து சிறப்பாக இருக்கும். அது போல் இவரால் வந்து என்னால் அப்படிலாம் பேச முடியாது. மானை தேனே பொன்மானையெல்லாம் போட்டு எனக்கு பேச தெரியாது. சீமானால் அப்படி பேச முடியும். ரொம்ப திறமையாக பேசுவார். ஏன்னா வந்து 14 ஆண்டு காலமாக கத்திட்டு இருக்கார் அவர். அப்படி இருக்கும்போது அது இப்போ இருக்க ட்ரெண்டிங் பிள்ளைங்களுக்கு அது பிடிக்குது. இப்போ சீமான் வந்து உலக நாடுகளில் வந்து விவசாயத்தை முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. எல்லாம் இருந்து இங்கே நம்ம பிச்சைக்காரலாம் இருக்கிறோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்.
அப்படி இருக்கும்போது இதை சொன்னால் இவன் வந்து நம்ம கண்ட்ரோலில் வருவான்னு அவர் நினைக்கிறாரு. கரெக்டாக என்ன பண்ணுறாரு, அதை வந்து பிள்ளை முன்னாடி கொண்டு போய் சேர்க்குறாரு. சேர்க்கும்போது அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கனவு லோகத்தில் நடக்கிறாங்க அவங்க. சீமான் வந்த உடனே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்ட போது அப்படி அவர் அதை பண்ணிடுவார், அவர் இதை பண்ண அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. செய்வதாக இருந்தால் வந்து 36 லட்சம் வாக்கு படை வச்சிருக்கும் போது அவரால் செய்ய முடியாதா? இல்லை, இப்போ அதாவது விஜய் கட்சி தொடங்கும் போது அதை வரவேற்றாரு. இடையில் அவங்க 2 பேரும் சேருவாங்களோ, அதாவது கூட்டணியாக இணைவாங்களோன்ற ஒரு கருத்துலாம் பகிரப்பட்டது. ஆனால் இப்போ நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னக்கா? இல்லை, சீமானுக்கு வந்து விஜய் அது ஆரம்ப காலகட்டத்தில் சீமான் வந்து ரஜினியை திட்டதா சொல்லி விஜய் சேர்த்து திட்டினார். எப்போ திட்டும்போது என்ன சொன்னார்னா, தமிழுக்கான தலைவரை வந்து நீங்கள் வந்து என்னது திரையரங்குகளை தேடக்கூடாது அப்படின்னு சொன்னார் சீமான். ஒரு தமிழ் இனத்தோட அடையாளத்தை நீங்கள் போய் கண்டவனெல்லாம் நீங்கள் தலைவர் சொல்கிறீங்க. திரைத்துறையிலேருந்து வந்து வருது, அதை அவர் சொல்ல மாட்டார், அதை வந்து பேச மாட்டார். அவர் என்ன பண்ணார், ரஜினியை தாக்க வேண்டும் என்பதற்காக தமிழுக்கான தலைவரை நீ வந்து திரை அரங்குகளை தேடக்கூடாது, திரைத்த படத்தில் நடித்தால் மட்டுமே ஒரு தலைவராகக்கூடிய தகுதி உள்ளவர் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த தமிழ் சமுதாயம் அப்படி நினைக்குது போது வருது, இனிமே ரஜினிக்கு அடிக்கின்ற அடி விஜய்க்கு மற்ற திரைத்துறையிலிருந்து சினிமாவுக்கு துறையிலிருந்து அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள்லாம் ஒரு சாவு மணின்னு சொன்னவர் தான் சீமான். அது விஜய்க்கு சேர்த்துதான். அதுக்கப்புறமேட்டு விஜய் வந்து அதுக்கப்புறம் ஒரு அசைக்க முடியாத ஒரு வளர்ச்சியை அடைஞ்ச உடனே இவரால் ஒன்றும் பேச முடியல. சரி, என் தம்பி எல்லாரையும் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இப்போ எதிரின்னு சொல்லணும், நண்பன் சொல்லணும். இவர் எப்படின்னா பச்சோந்தி போல எல்லாரையும் என் அண்ணன் தம்பி தங்கச்சி என் மாமா சித்தப்பா பெரியப்பா இப்போ கேட்டோன்னா என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார், எங்கள் சித்தப்பா ஸ்டாலின் சொல்லுவார். புரியுதா இல்லைங்களா? உதயநிதி வந்து என்னோட உடம்பிறவா சகோதரன்னுவார். என் சகோதரின்னு சொல்லிட்டு எந்த கட்சியில் இருக்குது இவரை வந்து திட்டக்கூடிய நபர் கூட அவர் அப்படி தான் சொல்லுவார், எங்கள் அப்பா ராமதாஸ் ஐயா அவர்கள் அப்படின்னுவார். ஏன்னா அந்த கட்சிக்காரங்க இவரை வந்து கடுமையாக சாடக்கூடாதுன்றதுக்காக அது தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டிய பாதுகாக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை வந்து கரெக்டாக அவர் பிரயோகிச்சு என்ன பண்ணுறாரு, என்ன இருந்தாலும் அவர் என்ன அப்பான்ற மாதிரி சார்ந்து சொல்கிறாரு, சரி போய் தொலைது விடு அப்படின்ற லெவலில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து சரி போ அப்படின்னு விட்டுடுறாங்க. இவர் வந்து தப்புன்னா தப்பு, அப்பனாதுக்கு எப்பனாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இப்போ மிகப்பெரிய சக்தியாக இருந்த மறைந்த எம்ஜிஆர் போன்றோ இல்லைன்னா கலைஞர் போன்றோ இவர் வந்து நேருக்கு நேர் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு தலைவர் கிடையாது. இவர் வந்து இப்போ நிறத்துக்கு இடத்துக்கு தகுந்தப்போ தன் நிறத்தை மாற்றிக்கொண்டு ஒரு பச்சோந்தி போல செயல்படுகின்ற ஒரு தலைவர் கிடையாது. தலைவராக தனித்தனியாக சொல்லிக் கொள்கிறவர். அப்படி இருக்கும்போது இவர் போன்றவர்கள்லாம் பற்றி அடிக்கடி நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஆளாகுது. ஏன்னா யாருமே இதை பற்றி சொல்லணும்னா அப்போ யார் தான் சொல்லுவாங்க? இப்போ நீங்கள் வந்து மது விலக்கு, அந்த டாஸ்மாக் கடைகள்லாம் ஒழிக்க வேண்டும் இப்படிலாம் பேசிட்டு வர்றீங்க. அதற்கு என்ன காரணம்? அது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, மது முற்றிலுமாக ஒழிக்கப்படணும்னா அது மக்கள் கையில் தான் இருக்குது, அரசாங்கத்து கையிலலாம் அது அப்புறம். ஏன்னா நான் கருத்துறது அப்படி தான். ஏன்னா நான் வந்து டீ டோட்டலர், நான் இது வரைக்கும் நான் குடிப்பழக்கம் எனக்கு கிடையாது, இந்த நிமிடம் வரை எனக்கு கிடையாது குடிப்பழக்கம். டாஸ்மாகை பற்றி சொல்கிறீங்களா? ஏன் சொல்ல வரேன்னு கேட்டேன்னா, நம்ம இது ஆரம்ப காலத்துலேருந்து அவங்க வந்து இந்த மது உபயோகப்படுத்தினால அவங்களுக்கு வந்து நாடி நரம்பெல்லாம் ஆடி போயிருக்குது. அவங்களை அது குடிக்காமல் அவரால் உயிர் வாழவே முடியாதுன்ற கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு குடிப்பழக்கம்ன்றது அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தான் விடுபட்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. அரசாங்கம் யாரையும் போய் கட்டாயப்படுத்தி அவங்கள வந்து சவுக்கால் அடித்து எல்லாருக்கும் வந்து கட்டாயம் குடிச்சு தான் போகணும்னு சொல்லலை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இது பழகி விட்டது. அப்போ அவங்க அங்கே போகாமல் இருக்கணும்னா அதை தடை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம். அதே நேரத்தில் அவங்க உடல்நிலை பாதிக்காமல் இருக்கணும்னா, ஏன்னா இப்போ மதுக்கடையில் உடனே மூடிட்டா பல லட்சம் பேர் இங்கே இறந்து போயிடுவாங்க. ஏன்னா குடிக்காட்டினா அவங்களுக்கு வந்து அவங்க உடம்புல ஆல்கஹால் தான் வந்து முற்றிலுமாக வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ அவங்களே இறந்து போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு உயிர் வேணும்னா அவங்களுக்கு கல்லுன்றது ஒரு மாற்று மானமாக இருக்கணும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் தடை செய்ய அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குடிப்பழக்கத்தை வந்து விடுதலையாகி தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் அவர்கள் வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்களாக மாறுவார்கள். அதனால மொத்தமாக மதுவிலக்கு வேண்டாம், மதுவிலக்கு மொத்தமாக கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தாலும் பல பெண்கள் வந்து தாலி இறக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. ஏன்னா வந்து அது அவங்க வந்து 10 ஆண்டு 20 ஆண்டு இருந்தாலும் அது நிகழும், மது இல்லாவிட்டாலும் நிகழும். இப்போ மது வந்து ஒரே நாளில் தடை செய்ய முடியாது. அரசாங்கத்துக்கு வரி வருகிறதோ பணம் வருகிறதோ அதை பற்றிலாம் இங்கே கவலை இல்லை.
திடீர்னு மது அமுல் பாரத்து யாருமே விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா பல லட்சம் பேர் இங்கே இறந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்க தண்டியும் அதை குடிச்சிட்டு இருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வெளிவரணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தடை செய்யணும். குற்றங்கள் வந்து இங்கே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை உருவாக்கி வச்சுருக்காங்க. குற்றங்களே நடக்கக்கூடாதுன்றதுக்காக அது உருவாக்கலை, குற்றங்களை குறைக்கிறதுக்காக உருவாக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா குற்றங்களே சமுதாயத்துக்குள்ளே நடக்காமல் தடுக்க முடியாது. குற்றங்கள் காலம் மனிதர்கள் உள்ளவரை குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ அதை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தை வந்து காவல்துறை இருக்கிறதுனால காவல்துறை உருவாக்கி வச்சிருக்க போல மது கடைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூட அது வந்து அதுலேருந்து கொஞ்சமாக மக்கள் மீண்டு வெளியே வருவாங்க. ஏன்னா மது குடிக்கும் போது அவங்க வந்து சுய நினைவு இழக்கிறாங்க. பெற்ற தாயே வந்து வன்புணர்வு செய்யக்கூடிய ஒரு கொடுமையெல்லாம் இங்கே நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் வந்து மது கடைகளை வந்து மூடணுன்றது ஒரு கட்டாயமான ஒரு நிகழ்வு. அதே நேரத்தில் ஒரேடியாக அதை மூடவும் முடியாது. அப்படினால படிப்படியாக மூடி ஆகணும். அப்போ படிப்படியாக மூட அது மதுவோட தேவை அதிகரிக்கும் போது கல் கடைகளை தொடக்கும் போது அவங்களுக்கு உடலும் கொஞ்சம் இந்த மதுவால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள்லாம் நீங்குவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். அது 10 ஆண்டுகள் வந்து கொடுத்தவருக்கு திடீர்னு வந்து கல் கடையை திறந்து குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சரியாகிறதுக்கு ஒரு 5 ஆண்டு காலமாவது எடுக்கும். அப்போ அது வரைக்கும் அப்போ தன்னைத்தானே சரி செய்யப்படுத்தி கொண்டு அந்த மதுவிலிருந்து அவங்க வெளியே வந்து தன் குடும்பத்தையும் தன்னை சார்ந்த சமுதாயத்தையும் காப்பாற்றுவார்கள். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? இப்போ 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி தான் கண்டிப்பாக அமையும். ஏன்னா இங்கே வந்து பல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, பல மொழி மதம் இனம் சேர்ந்தவர்கள் இருக்காங்க. கூட்டணி ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சர்வாதிகார போக்கு இங்கே எல்லாம் இருக்கும். தனித்துவமான ஒரு ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்ககிட்ட போக முடியாது. ஒரு சர்வாதிகார போக்கு இருக்கும். கூட்டணி ஆட்சியே சிறப்பானது. மிகப்பெரிய தலைவர்களாக யாராக இருந்தாலும் அவன் சிந்தனையில் கூட்டணி ஆட்சி தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு தலைமை ஏற்று வரவங்க வந்து அவங்ககிட்ட வந்து கூட்டணி ஆட்சியில் இருக்கவங்க தனக்கு உண்டான கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை கேட்டு வாங்க முடியும். வாங்கினா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஆட்சியில் உள்ளவருக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ நம்ம வந்து இவங்க கேட்டது செய்யலைன்னா இவங்க வந்து உடனே வந்து கட்சி கலைச்சிடுவாங்களோ ஆட்சி கலைச்சிடுவாங்களோ ஒரு பயம் இருக்கும். அப்போ கூட்டணி ஆட்சிங்கிறது கட்டாயம். இப்போ 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வந்து கூட்டணி ஆட்சி வந்து நாங்கள் அமைப்போம். நாங்கள் சார்ந்த தமிழ் சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய, தமிழ் சமுதாயத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க கூட கூட்டணி எடப்பாடியார் ஆகட்டும், இப்போ வந்து ஸ்டாலின் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, விஜய் ஆகட்டும், நாங்கள் கூட்டணி அமைக்க தயாராக இருக்கிறோம். இப்போ பறையக்குடி சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை தலைமை பதவியில் அமர வைக்க வேண்டும் என்பது எங்களோட தத்துவம். ஆனால் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினோட தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு காரணம் என்னென்னா அவர் வந்து அந்த கட்சியில் இத்தனை ஆண்டு காலம் பயணித்து அதனால் ஏற்பட்ட மன வேதனை. ஏன்னா அவர் வந்து இத்தனை ஆண்டு காலம் பயணித்து அவருக்கு வந்து எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க? அவருக்கு 2 சீட்டோ 1 சீட்டோ, அதுக்கு மேலே அவர் தாண்ட முடியல. அதனால தான் அவர் வந்து அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறாரு. இல்லைன்னா அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து இந்த தமிழ் சமுதாயத்தை வந்து முதல் குடியே பறையக்குடி என்பது வந்து இங்கே இருக்க தமிழர்களுக்கே தெரியாது. ஏன்னா வந்து உலகம் தோன்றிய காலத்துலேருந்து விலங்குகளை வந்து உண்டார்கள். அந்த விலங்குகளை வந்து தோலை எடுத்து அவர்கள் மூலமாக செய்தார்கள், அதை வந்து அடித்து மகிழ்ந்தார்கள். அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற இப்போ மதமாகவோ மொழியாவோ இனமாவோ நான் வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் சொல்லுகிறவர்கள்லாம் முதல் காலகட்டத்தில் பறையர்களாக இருந்தவர்கள் தான். இங்கே இருந்தவங்க எல்லாருமே தமிழ் குடி இல்லை, தமிழர்களாக இருக்க எல்லாருமே பறையர்கள் தான். அவர்கள் வந்து காலகட்டத்தில் அதுக்கப்புறம் தன்னோட நிலைப்பாடு மாறி அவங்க வந்து அவங்க செய்ய தொழிலை பொறுத்து அவங்களுடைய இனங்கள் மாறுது. நீங்கள் வந்து நாங்கள் அந்த ஜாதி, நாங்கள் இந்த ஜாதின்னு தனது ஜாதியை கட்டமைப்ப ஏதோ ஒரு சிலரால் வந்து கட்டமைக்கப்பட்டு இப்போ அது வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகரமான சக்தியாக வளர்ந்து நிற்குது. அதனால் வந்து மனித சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பேரிட ஏற்படுது. வருங்க சந்ததியெல்லாம் ஒன்றுமே அறியாத பிள்ளைகள் வந்து அதனால் பாதிக்கப்படுறாங்க. இப்போ 2026க்காக ஒரு தமிழ் தேசிய கூட்டணியை நீங்கள் உருவாக்குறீங்கன்னு வைங்க. அதில் வந்து நாம் தமிழர் வந்தால் சேர வேண்டும் என்று நினைத்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? நாம் தமிழ் வந்தால் என்றால் நீங்கள் வந்து சீமானை சொல்லியிருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. சீமானை தவிர நாம் தமிழ்லேருந்து யார் வந்தாலும் ஏற்றுக்க தயாராகிறோம். நாம் தமிழர் சீமான் இல்லாத நாம் தமிழரை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராகிறோம். ஏமா சீமான் இப்போ நாங்கள் வந்து எங்கள் கட்சியை தொடங்கினது சீமான் போன்றவர்களை களை எடுப்பதற்காக தான்.
அப்போ இல்லைன்னா சீமான் போன்றவர்களை வந்து அடக்கி வைக்கணும். ஒன்று களை எடுக்கணும், இல்லாட்டினா அவரோட போக்குகளை அடக்கி வைக்கணும். 2 தான். இப்போ நடிகர் விஜய் வந்து ஒரு பெரிய ஆற்றலாக வருவார். அவர் இந்த 2026 தேர்தலில் ஒரு முக்கிய பங்கை வகிப்பார் அப்படின்ற ஒரு கருத்து நிலவு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான். ஏன்னா விஜய்க்கு வந்து இப்போ இப்போ இருக்க ட்ரெண்டிங் உள்ள பிள்ளைகள் எல்லாமே வந்து சினிமாவை நோக்கி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு வந்து ஒரு 15 லட்சம் வாக்குகள் வந்து ரெடியாக இருக்குது இப்போ. ஏன்னா அவ்வளோ ரசிகர்கள் அவருக்கு இருக்குது. 15 லட்சம் வாக்கு அவரால் ஈஸியாக வாங்கிட முடியும். ஆனால் அது அவர் நிலைநிறுத்தது வந்து அவரோட செயல்பாட்டில் தான் இருக்குது. அவர் வந்து யாரோட கூட்டணி அமைக்கிறார், அவர் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகளை தான் வந்து அந்த வாக்குகளை தக்க வைக்க முடியும். அப்போ கண்டிப்பாக விஜய் நினச்சா கூட்டணி ஆட்சியில் அவர் சேர்ந்தாருன்னா கண்டிப்பாக அவரால் வந்து ஒரு தலைமை பதவிக்கு வர முடியும். ரொம்ப அதாவது 15 லட்சம் உறுப்பினர்கள் வாக்குகள் அப்படி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. அதை விட அதிகமாக கண்டிப்பாக செய்ய முடியும். நான் வந்து குறைஞ்ச லெவலில் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அதை விட தாண்டி இங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு வல்லமை விஜய் கிட்ட இருக்குது. ஆனால் அது இது எல்லாமே விஜய் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இருக்குது. முடிவுகள்னால் ஒரு தலைவனாக இருக்கிறது வந்து இந்த மக்களிடையே வந்து தன்னோட எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கும்போது அது வந்து மக்கள் உள்வாங்குறாங்க இல்லையா. இவரை என் தலைமை பண்புக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட விஜயோட பேச்சை கேட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை. விஜய்க்கு வந்து இப்போ பேசாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் இப்போ இருக்காங்க. ஆனால் பேசினாதான் தெரியும், பேசினாதான் வந்து ஆமாம். ஏன்னா வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து வெள்ளைக்காரர்களை பார்த்து பயந்து ஓடிக்கொண்டிருந்தவர்கள், மகாத்மா காந்தி பின்னாடி போயிட்டு இருந்தவங்க கூட அகிம்சையை விட்டுட்டு எல்லாம் துப்பாக்கி தூக்கி ஓடிக்கொண்ட அளவுக்கு வந்தது காரணமே வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்களை வந்து பேசியது தான் காரணம். அப்போ இவரோட வீரமான அந்த பேச்சு இவர் தான் எனக்கு சரியான தலைவர் அப்படின்ற ஒரு முடிவுக்கு மக்கள் வருவாங்க. அது வந்து விஜய் கையில் தான் இருக்குது. எல்லாமே அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இருக்குது. அவர் எல்லாத்துக்குமே வந்து சீமானை போன்று மூடி மறைத்து மாயாஜால வித்தைகள்லாம் காமிச்சார்னா அவருக்கு வந்து அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை அவர் தவற விட்டுருவார். இப்போ நீங்கள் நினைக்கிற எதிர்பார்க்கிற அந்த தமிழ் தேசிய கூட்டணியில் விஜய் அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்தால் அப்படி ஏற்றுக்கொள்வீர்களா? 100% விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஏன் சொல்லணும்னா விஜய் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் ஒரு நல்ல மனிதர். நல்லா அவரோட ஏற்றுக்கொண்டு அந்த தொழிலை அவர் சரியாக செய்துட்டு இருக்காரு. இந்த தமிழ் சமுதாயத்துக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாத ஒரு வண்ணம் தன்னோட செயலாலோ சொல்லாலோ அவர் வந்து நடக்காமல் பார்த்துக்கிறாரு. அதையும் தாண்டி வந்து தன்னோட ரசிக்கப்பட்டால் வந்து தவறான வழிகளை போகக்கூடாதுன்னு நிறைய நற்பணி மன்றங்கள்லாம் வச்சு அவர் செய்கிறாருங்க. இடையில ஒரு சிக்கலான பேச்சு வெளிவந்தது. அதாவது தமிழ்நாடு என்று சொல்லாதீங்க, தமிழகம் என்று சொல்லுங்கன்னு சொல்லி ஆளுநர் சொன்னார். அது தமிழ்நாடு என்றாலும் தமிழகம் என்றாலும் ரெண்டும் ஒன்று தான். சரி இல்லை, அவர் சொல்வதற்கு ஏற்ப இவர் தமிழ்நாடு வெற்றி கழகம் வைக்காம தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்கிறாரு. அதனால பாரதிய ஜனதாவோடு ஒரு மறைமுக தொடர்பில் இருக்கிறான்ற பேச்சும் இருக்கு. அது இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா விஜய் வந்து ஒளிவு மரபு இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து வெளிப்படையாக பேசுகிறோம். எது பேசினாலும் வெளிப்படையாக பேசுகிறோம். நான் யாரை எதிர்க்கணும் அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நான் மூடி மறைச்சி ஒரு நபர்னுலாம் சொல்லலை. சீமானை எதிர்க்கிறேன், சீமானை தான் எதிர்க்கிறேன். இல்லைன்னா வேற யாரையும் இருக்குன்னா அவங்களே எதிர்க்க அப்படி சொல்லணும். அதுதான் வந்து ஒரு சரியான தலைவனுக்கு அழகு. ஏன்னா இப்போ பின்னாடி இருக்கவங்களாம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்லாம் நினைக்க முடியாது. அப்போ என்னோட எதிரி நீ தான், ஒன்றை தான் துரத்த வந்திருக்கேன் அப்படின்னா ஒன்றை தான் அப்படி தான் சொல்லணும். அப்படி சொல்லாமல் இவங்க என்ன நினச்சிப்பாங்களோ அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ நினச்சிங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் கொடுத்துருக்குற அந்த அதாவது தீர்மானங்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு சிறப்பு அந்தஸ்து, சிறப்பு மாநில அந்தஸ்து வேணும்னு சொல்லியிருக்கீங்க. அது அந்த தீர்மானம் எதற்காக? தமிழ்நாடு வளர்ச்சி அடையாமல் பார்த்துக்கிற வேலை மத்திய அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் மத்திய அரசு சொல்லுது வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடு. எல்லாம் அது இங்கிருந்து போகக்கூடிய நிதியை வச்சு சொல்கிறாங்க. அது இங்கேருந்து போகக்கூடிய நிதியை வச்சு வளர்ந்த மாநிலம் சொல்கிறாங்க. இன்னும் ஏழை நீங்கள் கிராமங்கள் புறங்களில் போய் பாருங்கள். ஒரு நாள் அந்த அவங்க பிழைப்பு நடத்துவதற்காக அவங்களோட ஒரு நாள் செலவே வந்து 20 ரூபா 30 ரூபா தான். கிராமப்புறங்களில் ஒரு 5 பேர் உள்ள ஒரு குடும்பத்தில், ஒரு தாய் தகப்பன், ஒரு 3 பிள்ளை 4 பிள்ளைகள் இருக்கிற ஒரு குடும்பத்தில் அவங்க வீட்டோட ஒரு நாள் செலவே 30 ரூபா தான். ஏன்னா வந்து அவங்க வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த ரேஷன் அரிசி 20 கிலோ கொடுக்குறாங்க. அந்த ரேஷன் அரிசியை வாங்கிட்டு அதுலேயே தான் தன்னோட வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அதை மீறி அவங்க வந்து கூலி வேலைக்கு போகிறாங்க. ஒரு நாளைக்கு 100 200. இப்போ 100 நாள் வேலை திட்டமே இவர்களெல்லாம் சோம்பேறி ஆக்கிட்டாங்க. 100 நாள் வேலை திட்டம் வந்து கொண்டு வந்து இந்த மக்கள் எல்லாம் செயல்படாமல் பண்ணிட்டாங்க.
இவங்களுக்கு வந்து 100 ரூபா போதும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா போதும் அப்படி எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. தன் குடும்பம் வளரணும். ஏன்னா இந்த 100 ரூபா வச்சுட்டு தன் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க முடியும்? இப்போ அரசு பள்ளிகளே படித்தா கூட அந்த பிள்ளைகள் போய் வரதுக்கு கூட வழிச்செலவுக்கு உண்டான இது தேவையில்லை. அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நோட்டு புக்காக அரசாங்கம் இலவசமாக கொடுத்தாலும் சின்ன சின்ன நிகழ்வுகள் நடக்கும்போது அரசு பள்ளியிலேருந்து ஆசிரியர் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கொடி நாள் வருது, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, பிள்ளைங்கக்கிட்ட 30 ரூபா கொடுங்க 50 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாங்கல்ல, இதெல்லாம் நடக்குது. அப்போ இதுக்கெல்லாம் உண்டான பணம்லாம் எங்கேருந்து கொடுப்பாங்க அவங்க? அப்போ என்ன, ஒரு நாள் அவங்களோட வருமானம் 100 200 அப்படிங்கும்போது குடும்பத்துக்காக 30 ரூபா 40 ரூபா செலவு பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் வறுமையிலே வாடுறதுனால அவங்களோட உடல் உபாதைக்காக ஒரு 20 ரூபா செலவு பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட சேமிப்புன்றது இல்லாமல் போகுது. அதனால தான் அவர்கள் வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாவோ இல்லை 500 ரூபாவோ இல்லைன்னா வந்து கட்சி மீட்டிங் இருக்குது எல்லாம் வாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் வேலையாக அதை எடுத்துக்கொண்டு கட்சி என்ன கொள்கை என்ன எதுக்காக வருகிறோம், அது அண்ணா காலம் எம்ஜிஆர் காலத்தோடு முடிஞ்சிடுச்சு. கட்சி வந்து என்ன கொள்கை என்ன அதுக்காக வந்து திறனான மக்கள் புறப்பட்டு வருவதெல்லாம் முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணாங்க, 100 ரூபா தரேன் 200 ரூபா தரேன்னு புறப்பட்டு வராங்க. உங்கள் கட்சிக்கு அப்படி தான் ஆட்கள் வருவாங்களா? எங்கள் கட்சிக்கு வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டு தான் வராங்க. ஏன்னா எங்கள் கட்சியில் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து ஆட்சி கட்டமைப்பெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து எங்கள் கையில் இருக்க காசை தான் நாங்கள் எல்லாருமே வந்து தோழர்களோட சொந்த பணத்தை போட்டு தான் இந்த கட்சியை வந்து தொடங்கியிருக்கிறது எல்லாம் காரணம். இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கட்சிக்காக செலவு பணம் ஃபுல்லாக வந்து தோழர்கள் வந்து அவர்களுக்குள்ள பொதுவெளியில் நிதி திரட்டியதால் எங்கள் தோழர்களுக்குள்ள சிறு சிறு பணமாக நிதி திரட்டியது. இதுக்கு வந்து தனியாக ஒரு நிதிக்குழு இருக்குது. இதில் இருந்து 1 ரூபா கூட என் கைக்கு வராது, நிதிக்குழுக்கு தான் போவோம். நிதிக்குழு தான் செலவு பண்ணும் எதுவாக இருந்தாலும். இப்போ நான் இங்கே வரும்போது என்னோடய சொந்த வாகனத்தில் தான் வந்தேன். என் சொந்த வாகனத்தில் நான் சொந்தமாக பெட்ரோல் போட்டு தான் இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் போய் என் தோழர்கிட்ட நீங்கள் வந்து நான் இன்றைக்கி நான் எரிபொருளுக்கான எனக்கு ஒரு செலவு கொடுக்குன்னு கேட்க முடியாது, செய்யவும் முடியாது. அப்படிங்கும்போது இது மாதிரி ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்குறவங்க தான் எனக்கு வருவாங்களே தவிர, நான் போய் தெருவுக்கு தெருவாக போய் எல்லாம் ஒரு 100 பேர் 200 பேர் வாங்கினா ஒரு கூட்டத்தை நடத்த வந்து 5 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா 5 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன் இல்லையா? அது மாதிரி சூழ்நிலை தாங்க. அதனால் எனக்கு ஏன் இப்போ மாவீரர் மருதுபாண்டியரோட நினைவு தினம் வருது அக்டோபர் 27 அன்று ஒரு பெரிய ஒரு 1000 பேரை கொண்ட ஒரு கூட்டத்தை வந்து கூட்டி நாங்கள் வந்து அங்கே திறந்து நாங்கள் வந்து திறந்து பேச போகிறோம். மாநாடு நடத்துறதுக்கு உண்டான 1 லட்சம் பேருக்கு சேர்க்கறதுக்கு உண்டான வேலைகள்லாம் நான் செஞ்சிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது அப்போ அங்கே வரவங்களாம் சொந்த காசில் தான் வருவாங்க. யாருமே வந்து நான் காசு கொடுத்து வேலையில் ஏற்றிட்டு கொண்டு போகிறது கிடையாது. நன்றி. உங்களது கட்சி வளர தமிழன் தொலைக்காட்சி வாழ்த்துகிறது. நன்றி. நன்றி நேயர்களே, அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.